friends, welcome to the today's class. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைல் கம்ப்ரெஷன். ஸோ லினக்ஸ்ல ஃபைல் கம்ப்ரெஷன் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா gzip அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இஃப் யூ ஹாவ் ஒரு சிங்கிள் ஃபைல் தான் இருக்கு, ஒரு சிங்கிள் ஃபைலை மட்டும் தான் நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ வி கேன் ஒன்லி யூஸ் த gzip வச்சு தான் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஃபைலை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணால் அதோட சைஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்காக நம்ம வந்து கம்ப்ரெஷன் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். gzipல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைலை மட்டும் தான் உங்களால கம்ப்ரெஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் file1.txt இருக்குன்னா gzip file1.txt அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கம்ப்ரெஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். வி கான்ட் ஏபிள் டு டூ மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்க பண்ணாலும் ஒரு சிங்கிள் ஒரு ஃபோல்டர்ல மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்துச்சுனாலும் ஸோ ஒவ்வொரு ஃபைலா தான் உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகி வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா gzip. தென் tar அப்படிங்கறது சொல்லுவோம். ஸோ அந்த tar அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஆர்ச்சிவ் த மல்டிபிள் ஃபைல்ஸ் உங்களுக்கு ஆர்ச்சிவ் ஆகும். பட் இதுல வந்து கம்ப்ரெஷன். ஸோ ஆர்ச்சிவ் இன் த சென்ஸ் file1 file2 file3 file4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்ச்சிவ் பண்ணி வைக்கும். பட் இந்த சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னா ஸோ இட் வில் நாட் ரெடியூஸ் யுவர் ஃபைல் சைஸ். பட் இந்த டாரையும் gzipையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆர்ச்சிவ் பண்ணி நீங்க கம்ப்ரெஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் வித் கம்ப்ரெஷன் வித் ஹெல்ப் ஆஃப் டார் பிளஸ் ஜிப்பை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ தென் வி ஹாவ் அ zip அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கமாண்ட்ஸ் டு கம்ப்ரெஸ் யுவர் ஃபைல்ஸ். So let's do the practical. இதை நம்ம practicalா நம்ம பார்க்கலாம். So first we will see இந்த gzip அப்படிங்கிற அந்த கமாண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். So gzip, for example, I don't have file in this particular directory. So I just want to touch one of the file1.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை நான் வந்து சூஸ் பண்றேன். So gzip space file1.txt அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் zip ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இஃப் யூ வாண்ட் டு அன்சிப் திஸ் பர்டிகுலர் இதை நீங்க அன்சிப் பண்ணா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் unzip அப்படின்னு நீங்க கொடுத்து ஸோ file1.text.g இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா gz அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அந்த கம்ப்ரெஸ் பண்ணதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா gzip. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கு mkdir ஃபோல்டர் அப்படிங்கிற மீன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்டர் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் touch file2 touch file3 அந்த மாதிரி ரெண்டு ஃபைல் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா file2 file3 இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் திஸ். இப்போ file1 இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா file2 file3 அப்படிங்கிற ரெண்டு ஃபைல் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு கம்ப்ரெஸ் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணோம். ஸோ இப்போ ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா file1 file2 file3 அப்படிங்கிற ரெண்டு ஃபைல் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கம்ப்ரெஸ் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர் அப்படின்னா gzip ஃபோல்டர் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபைலை நான் ஜிப் ஸோ ஐ ஜஸ்ட் ஜிப் திஸ். ஸோ நான் இதை வந்து ஜிப் பண்றேன். ஸோ ஜிப் பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா -r ரிகர்சிவ் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஃபைல் இருக்கனால -r கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு சி தட். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபோல்டருக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்எஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலையும் தனித்தனியா ஜிப் பண்ணிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் என்ன பண்ணிருக்குன்னா தனித்தனியா. ஸோ நம்மளுக்கு ஒரே மல்டிபிள் ஃபைல்ஸை ஒரே ஜிப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணல. ஸோ ஒரு சிங்கிள் ஃபைலா தான் அது வந்து என்ன பண்ணும்னா இட் ஹாஸ் அ கேபபிலிட்டி டு கம்ப்ரெஸ் ஒரு சிங்கிள் ஃபைல தான் உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த gzip அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைலை மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் we will see the tar அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரெஷன் நடக்காது. பட் இட் கேன் ஏபிள் டு டூ அ மல்டிபிள் ஃபைல்ஸை ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் திஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டார் இதுக்கான கமாண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ டார் ஸோ
ஸோ இது வந்து -c அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டா ஒரு ஆர்ச்சிவ் ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சி, விங்கிறது வெர்போஸ், எஃப் அப்படிங்கிறது ஃபைல். எந்த ஃபைலை நான் ஆர்ச்சிவ் பண்ணி வைக்கிறேன், கிரியேட் பண்றேன். ஸோ சி இஸ் ஃபார் கிரியேட் ஆர்ச்சிவ் அப்படிங்கிற மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், so I just want to create a one more file, which is இப்போ நான் ls கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபைல் 1ன்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் touch data 1. ஸோ இந்த மாதிரி எனக்கு டேட்டா 1ம் ஃபைல் 1ம் இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஐ வாண்ட் டு டார் திஸ், ஆர்ச்சிவ் பண்ண போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆர்ச்சிவ் வெர்போஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, ஸோ தென் வி ஹாவ் அ ஃபைல் நேம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சிவ் ஸ்பேஸ் data 1. ஸோ data 1 ஃபைல் 1.txt அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபைலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ we are going to archive this, but it will not compress. இதை கம்ப்ரெஸ் பண்ணாது. ஸோ சாரி, archive dot tar அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஒரு டாரை நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்றோம். ஸோ ஸ்பெல்லிங், ஸோ we have to check with this. ஸோ ஐ ஜஸ்ட் இதை வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் ls கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா archive.tar அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ரிமூவ் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ், ஸோ data 1 and file 1 அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ls கொடுத்தேன்னா இப்போ data 1ம் file 1ம் இல்லை. பட் இதை வந்து அன்டார் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா tar ஹைஃபன் எக்ஸ்ட்ராக்டுக்கு எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணி vf அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு archive.tar அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் திஸ். இப்போ நான் ls அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த data 1 file 1 பாத்தீங்கன்னா நான் டெலிட் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் டாரா நம்ம பண்ணதை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், யூ கேன் ஏபிள் டு கெட் த data 1 and the file 1 அப்படிங்கிற ரெண்டு ஃபைல்ஸுமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஒரு டாரை நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா CVF, திஸ் இஸ் ஃபார் கிரியேட்டிங் ஒரு இது வந்து இட்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நீங்க என்ன கொடுக்கணும், டார் ஹைஃபன் CVF archive.tar அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஆர்ச்சிவ் திஸ் பர்டிகுலர் ஃபைல். ஆனா அதோட டேட்டா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட மீன்ஸ் அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சிவ் பிஃபோர் ஆர்ச்சிவ் வந்து பாத்தீங்கன்னா 12440 தான் இருக்கு. ஸோ இது ஆர்ச்சிவ் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா டாரா பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகல. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் டாரையும் நம்ம ஜிப்பையும் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக we are going to combine this particular two things. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டார் அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஸோ ஹைஃபன் CZF, ஸோ ZF, ஸோ ஆர்ச்சிவ் நம்ம வந்து ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்ச்சிவ் நம்ம ஏதோ ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆர்ச்சிவ் டாட் டார் டாட் GZ அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஸோ உங்களோட என்ன ஃபைல ஃபார் எக்ஸாம்பிள் data 1ஐயும் தென் ஃபைல் 1ஐயும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆர்ச்சிவ் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ls கொடுத்தேன் அப்படின்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் திஸ் இந்த archive.tar. இப்போ நான் இதெல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் அண்ட் ஆல் ஐ ஜஸ்ட் டெலீட் திஸ் archive அப்படிங்கறத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ archive அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தென் we will remove this archive. ஸோ archive.tar அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் data 1 file 1 அப்படிங்கிறது எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபைல். ஸோ இப்போ நான் ls கொடுத்தேன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ ls ஹைஃபன் L அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஸோ 137 அப்படிங்கிறது இருக்கு. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் திஸ். இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா tar ஹைஃபன் XZF, ஸோ archive அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து ls கொடுக்கும்போது யூ வில் பி ஹேவிங் அ data 1 and file 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ls ஹைஃபன் L அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஸோ யூ வில் பி ஹேவிங் திஸ். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ தென் we will be having a zip command அப்படின்னு இருக்கு. so far we have done this. ஸோ இப்போ நம்ம zip அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ zip அப்படிங்கறத நீங்க இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ டச் அப்படிங்கறதுல வந்து zip 1
So text, so I just want to create a text zip1 zip dot text அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ text1 zip அப்படிங்கிற டாட் txt அப்படிங்கிறத நான் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, text1 text2 அப்படிங்கிற ரெண்டு ஃபைல் அப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா zip அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஏதோ ஒரு நேம் டாட் ஜிப் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு நம்ம எந்தெந்த ஃபைல் அப்படி நம்ம ஜிப் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ text1 zip dot text, text2 zip dot text zip dot txt அப்படிங்கிற ரெண்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இந்த zip அப்படிங்கிறது கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் பர்டிகுலர் கமாண்ட். இந்த கமாண்டை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால். ஸோ ஜிப் அப்படிங்கிறது இதில் இருக்காது, வி ஹாவ் டு இன்ஸ்டால் இட். ஸோ இட் ஹாஸ் பீன் இன்ஸ்டால். நான் வந்து கிளியர் கொடுத்துட்றேன். கிளியர் கொடுத்துட்டு இப்போ எல்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ text1 zip dot txt, text zip dot txt அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் டாட் ஜிப்ல இது ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஜிப் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ எல்எஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ஜிப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ண போறேன். ஸோ ஆர்எம் டாட் ஸ்டார் டாட் txt, txtல இருக்கிறது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா so you will be having this, இது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா I just going to unzip எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ for that unzip வந்து பாத்தீங்கன்னா so just unzip. ஸோ என்ன பர்டிகுலர் டாக்குமெண்ட், ஸோ document.zip அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. you can able to see that text1.zip.text, text zip.text அப்படிங்கிற ரெண்டு ஃபைலுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு இந்த document.zipல இருந்து. So this is how zip and zip1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so you can able to see this. இதோட ஃபைல் இது பாத்தீங்கன்னா so we have a 3 to 4 அப்படிங்கிற ஒரு சைஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு கம்ப்ரெஸ். ஜிப்பாவும் நீங்க கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்க மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்க கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு வே ஸ்டார் டாட் ஜிஇசட் ஆர் டாட் ஜிப் அப்படிங்கிற ரெண்டு வேலை பண்ணலாம். ஒரு சிங்கிள் ஃபைலை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஜிப் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் ஃபைல்ஸை பண்ணணும் பட் இட் வில் நாட் பி கம்ப்ரெஸ். இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணாது. இது வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் வித் கம்ப்ரெஷன் வில் பி ஹேப்பன். இது வந்து நார்மலாகவே உங்களுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணணும் இந்த ஜிப் அன்ஜிப் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டுல யூ ஹாவ் டு இன்ஸ்டால் ஜிப் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் இஸ் அ லினக்ஸ் கமாண்ட்ஸ். நான் யூஸ்வலாக நம்ம வந்து கம்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். Please do subscribe my channel. Thank you.